வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பாகூர் தொகுதியில் மக்கள் நலப்பணி திட்டங்கள் செய்திட தேசிய மக்கள் மன்றத்திற்கு அனுமதி வழங்கிடுமாறு தேசிய மக்கள் மன்ற தலைவர் திரு ரீகன் ஜான்குமார் அவர்கள் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் கடிதம் வழங்கினார். புதுச்சேரி பாகூர் தொகுதிக்குட்பட்ட பள்ள கொரவலிமேடு கிராமத்தில் விநியோகிக்கப்படும் குடிநீரின் தரம் மக்கள் பருகுவதற்கேதுவானதாக இல்லை என்றும், குடிநீரின் டிடிஎஸ் அளவு அதிகமாக உள்ளதாகவும் அரசிடம் பலமுறை முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என்றும், இப்பிரச்சினையை நிவர்த்தி செய்து கொடுக்குமாறு அப்பகுதி பொதுமக்கள் சார்பாக தேசிய மக்கள் மன்ற தலைவர் திரு ரீகன் ஜான்குமார் அவர்களுக்கு மனு வழங்கப்பட்டுள்ளது. இச்செய்தி தேசிய மக்கள் மன்ற நிறுவனர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அவரின் வழிகாட்டுதலுக்கு இணங்க இப்பிரச்சனையை சரி செய்யும் பொருட்டு பள்ள கொரவலி மேடு பகுதி முழுவதும் ஏற்கனவே உள்ள குடிநீர் குழாய்களை அகற்றிவிட்டு புதிய குடிநீர் குழாய் அமைத்து கொடுக்க தேசிய மக்கள் மன்றம் முன் வந்துள்ளது. மேலும் மணப்பட்டு கிராமம் முதல் மூர்த்திக்குப்பம் கிராமம் வழியாக முள்ளோடை செல்லும் ஓடையை தூர்வாருவதற்கும், முள்ளோடை முதல் மதுகிருஷ்ணாபுரம் செல்லும் பிரதான சாலை தேசிய மக்கள் மன்றத்தின் சார்பாக புதியதாக அமைத்து கொடுக்க தேசிய மக்கள் மன்றத்திற்கு அனுமதி வழங்கிடுமாறு தேசிய மக்கள் மன்ற தலைவர் திரு ரீகன் ஜான்குமார் அவர்கள் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் கடிதம் வழங்கினார். இந்நிகழ்வின் போது தேசிய மக்கள் மன்ற நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் உடனிருந்தனர். தமிழகத்தின் விடிவெளி என முதல்வர் ரங்கசாமியை வரவேற்று அவர் வீட்டு முன் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியே வந்து 2011ஆம் ஆண்டு தனி கட்சி துவங்கினார். கட்சி துவங்கிய 2 மாதத்தில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடித்தார். பின் அதிமுகவை கழட்டிவிட்டு சுயேட்சை எம்எல்ஏ ஆதரவுடன் ஆட்சியை துவக்கினார். 2015ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சி அமைத்தது. இதற்கிடையில் 2வது முறையாக பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தற்பொழுது புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு நடந்து வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தமிழ்நாட்டு பக்கம் கவனம் சென்றுள்ளது. அதற்காக புதுச்சேரி ஒட்டியுள்ள தமிழக தொகுதியில் கவனம் செலுத்தி வந்தார். இந்நிலையில் விக்கிரவாண்டி, வானூர், மயிலம், நாகப்பட்டினம், சிதம்பரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட தொகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் தமிழகத்தின் விடிவெள்ளி, வருங்கால தமிழகமே உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய போஸ்டரை புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வீட்டு எதிரில் ஒட்டி உள்ளனர். இந்த போஸ்டர் புதுச்சேரி அரசியலில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. நச்சுத்தன்மையுள்ள ரசாயனம் கலந்துள்ளதாக கூறப்படும் கோல்ட்ரிப் இருமல் மருந்து புதுவையில் தடை செய்யப்பட்டுள்ளது. புதுவை மருந்து கட்டுப்பாட்டுத்துறையின் அதிகாரி டாக்டர் அனந்த கிருஷ்ணன் வெளியிட்டுள்ள உத்தரவில் கோல்ட்ரிப் இருமல் மருந்தில் நச்சுத்தன்மையுள்ள ரசாயனம் கலக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டுத்துறை எச்சரிக்கை அனுப்பியிருந்தது. இந்த மருந்தை உட்கொண்டால் சிறுநீரக பாதிப்பு ஏற்படும், மேலும் மரணம் கூட நேரிடும் என்று எச்சரித்துள்ளது. அதன் அடிப்படையில் இந்த உத்தரவு பொதுமக்களின் நலன் கருதி பிறப்பிக்கப்படுகிறது. இந்த மருந்தை புதுவை யூனியன் பிரதேசம் முழுவதும் கொள்முதல் செய்யவும், விநியோகம் செய்யவும், விற்பனை செய்யவும் தடை விதிக்கப்படுகிறது. மேலும் சந்தையிலிருந்து இந்த மருந்தை உடனடியாக வெளியேற்றும் உத்தரவிடப்படுகிறது. மேலும் இதுபோன்ற கலவையில் உள்ள மருந்தை மருத்துவரின் பரிந்துரை சீட்டு இருந்தால் மட்டும் விற்பனை செய்ய வேண்டும். மேலும் அது தொடர்பான ஆவணங்களை பராமரிக்க வேண்டும். தவறினால் மருந்து விற்பனை உரிமம் தடை செய்யப்படும் அல்லது ரத்து செய்யப்படும் என்று அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி விழற்கரை நகராட்சி பகுதியில் இறுதி ஊர்வலத்தின் போது சாலைகளில் மாலைகளை வீசிய 10 பேருக்கு தலா ரூபாய் 1000 வீதம் அபராதமாக ரூபாய் 10,000 வசூலிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து விழற்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நகராட்சி ஊழியர்களின் எச்சரிக்கையை மீறி இறுதி ஊர்வலத்தில் சாலைகளில் மாலைகளை வீசியதாக 10 பேரிடமிருந்து தலா ரூபாய் 1000 வீதம் மொத்தம் ரூபாய் 10,000 வசூலிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செயலில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்கும் வகையில் இறுதி ஊர்வலத்துக்கான இறப்பினை பதிவு செய்யும் போது, சான்றிதழ் வழங்கும் போதும் இந்த அபராதம் வசூலிக்கப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தின் அறிவுறுத்தல் அடிப்படையிலும் பொதுமக்களின் போக்குவரத்து மற்றும் உயிர் பாதுகாப்பை கருத்தில் கொண்டும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இனிவரும் காலங்களில் இந்த நடவடிக்கை கடுமையாக்கப்படும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மின் நுகர்வோர் நிலுவைத் தொகை மற்றும் கட்டணத்தை உரிய நேரத்தில் செலுத்தாவிட்டால் மின் இணைப்பு துண்டிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
இது தொடர்பாக தெற்கு கோட்ட செயற்பொறியாளர் கிருஷ்ணசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கிராம மின் கோட்ட அலுவலகத்திற்குட்பட்ட அரியாங்குப்பம், தவளக்குப்பம், கிருமாம்பாக்கம், பாகூர், கரிக்கலாம்பாக்கம், வடமங்கலம், திருவண்டார்கோவில், வாதானூர், கரியமாணிக்கம், கரையாம்புத்தூர் ஆகிய மின் அலுவலகங்களுக்குட்பட்ட நுகர்வோர் அனைவரும் தங்களின் நிலுவைத் தொகை மற்றும் மின் கட்டணத்தை உரிய நேரத்தில் செலுத்தி மின் துண்டிப்பை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் மின் துண்டிப்பு செய்த பின் நிலுவைத் தொகை முழுதுமாக அல்லது தவணை முறையில் பகல் 12:30 மணிக்குள் செலுத்திய பிறகே வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பொருட்களில் ஜிஎஸ்டியில் திருத்தப்பட்ட விலை விவரங்கள் ஒட்டப்படாமல் விற்பனை செய்வது கண்டறியப்பட்டால் 1,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி அரசு சட்டமுறை எடையளவை கட்டுப்பாட்டு அதிகாரி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்திய அரசாங்கத்தால் விதிக்கப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி கீழ் கூறப்பட்டுள்ள பொருட்களுக்கு குறைக்கப்பட்டுள்ளது. இந்த குறைக்கப்பட்ட வரி அடுக்குகள் கடந்த மாதம் 22ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் அமலாக்கப்பட்டுள்ளது. அதன்படி புதிய ஜிஎஸ்டி 5% மற்றும் 18% ஆகிய 2 அடுக்கு கட்டமைப்பிற்கு எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் அத்தியாவசிய வீட்டு பொருட்கள் மீதான வரிகளை 5%லிருந்து 0% குறைக்கப்பட்டுள்ளன. அதேபோல் உயிர்காக்கும் மருந்துகள் 12%லிருந்து 0% அல்லது 5%ஆகவும், இருசக்கர வாகனங்கள், சிறிய கார்கள், டிவி, ஏசி, சிமெண்ட் ஆகியவற்றை 28%லிருந்து 18%ஆகவும், பண்ணை இயந்திரங்கள், நீர்ப்பாசன உபகரணங்கள் 12%லிருந்து 5%ஆக குறைக்கப்பட்டுள்ளன. இதுபோன்று திருத்தப்பட்ட விலை விவரங்களை முத்திரையிட்டு அல்லது ஸ்டிக்கர் ஒட்டி விற்பனை செய்ய வேண்டுமென்று அறிவுறுத்தப்படுகிறது. பொருட்களை பழைய ஜிஎஸ்டி விலைக்கு அல்லது திருத்தப்பட்ட விலை விவரங்கள் ஒட்டப்படாமல் விற்பனை செய்வது கண்டறியப்பட்டால் விதி மீறும் மொத்த மற்றும் சில்லறை வியாபாரிகளுக்கு சட்டமுறை எடையளவை சட்டம் 2009 பிரிவு 36(2) கீழ் அதிகபட்ச தண்டனையான 1,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்பது தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் 226 செவிலி அதிகாரி பணியிடங்களுக்கு வரும் நவம்பர் 6ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி இயக்குனர் உதயசங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி கதிர்காமத்தில் இயங்கி வரும் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் காலியாக உள்ள 226 செவிலி அதிகாரி பணிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. தகுதி பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ இன் ஜிஎன்எம் அல்லது அதற்கு சமமான படிப்பு முடித்து ஏதேனும் ஒரு மாநில நர்சிங் கவுன்சிலில் பதிவு செய்திருக்க வேண்டும். 18 முதல் 35 வயதிற்குட்பட்டவராக இருக்க வேண்டும். எம்பிசி, ஓபிசி, இபிசி, பிசிஎம், பிடி பிரிவினருக்கு 3 ஆண்டும், எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்கு 5 ஆண்டு வயது தளர்வு உண்டு. இடஒதுக்கீடு விதியை பின்பற்றி ஒட்டுமொத்த தகுதி பட்டியலிலிருந்து தற்காலிக தேர்வு பட்டியல் மற்றும் ஒரு காத்திருப்பு பட்டியல் தயாரிக்கப்பட்டு மருத்துவமனை இணையதளத்தில் வெளியிடப்படும். இப்பணிக்கான விண்ணப்ப கட்டணமாக எஸ்சி, எஸ்டி பிரிவினர் ரூபாய் 125, பிற பிரிவினர் ரூபாய் 250 என இயக்குனர், இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி, புதுச்சேரி என்ற பெயரில் வரவோலை எடுக்க வேண்டும். விண்ணப்பங்களை கல்லூரி இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து அதனை பூர்த்தி செய்து வரும் நவம்பர் 6ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் நேரிலோ அல்லது பதிவு தபால் மூலமோ சமர்ப்பிக்க வேண்டுமென குறிப்பிடப்பட்டுள்ளது. கொம்பாக்கம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி சுத்தம் செய்யும் பணி மேற்கொள்ள இருப்பதால் நாளை குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படுகிறது. இதுகுறித்து பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் அலுவலக செய்திக்குறிப்பில், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி சுத்தம் செய்யும் பணி மேற்கொள்வதையொட்டி நாளை 9ஆம் தேதி 12 மணி முதல் மதியம் 2 மணி வரை கொம்பாக்கம், கொம்பாக்கம்பேட், குப்பம், குப்பம்பேட், ஒட்டம்பாளையம், கர்மவீரர் காமராஜர் ஆசிரியர் காலனி, பாப்பஞ்சாவடி, துர்கா நகர், லட்சுமி அவென்யூ, ஜானகி நகர், கமலம் நகர், பிரியங்கா அவென்யூ, பாலாஜி நகர், ஜோதி நகர், திருவள்ளுவர் நகர், அமிர்தாம்பாள் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசின் நலத்திட்டங்களை பெற வருவாய் உச்சவரம்பை அதிகரிக்க நேரு எம்எல்ஏ, கவர்னர், முதல்வர் ஆகியோருக்கு கோரிக்கை மனு அனுப்பியுள்ளார். அவர் அளித்துள்ள மனுவில், புதுச்சேரி அரசின் நலத்திட்டங்களை பெற வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஓபிசி, எம்பிசி பயனாளிகளின் குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 75,000க்கு மேல் இருக்கக்கூடாது என வரையறுக்கப்பட்டுள்ளது. இதனால் பெரும்பாலான மக்கள் அரசின் நலத்திட்டங்களை பெற முடியாமல் தவித்து வருகின்றனர்.
ஆனால் ஆதி திராவிடர் மற்றும் உயர்ஜாதி வகுப்பை சார்ந்த EWS பிரிவினருக்கு ரூபாய் 8 லட்சம் வரை வருவாய் உச்சவரம்பு உயர்த்தப்பட்டுள்ளது. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு OBC மற்றும் MBC வகுப்பை சார்ந்த பயனாளிகளின் அரசின் நலத்திட்டங்களை பெற நிர்ணயம் செய்யப்பட்ட வருவாய் உச்சவரம்பு தற்பொழுது வரை நிலவி வருகிறது. ஆகையால் 10 ஆண்டுகளுக்கு முன் நிர்ணயித்த வருவாய் உச்சவரம்பை தற்பொழுது உள்ள விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப ரூபாய் 3 லட்சமாக உயர்த்தி வழங்க உத்தரவிட வேண்டும். அதேபோல் 18 முதல் 60 வயதிற்குள் இருப்பவர்கள் ராஜீவ் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இயற்கை மரணமடைந்தால் வழங்கப்படும் ரூபாய் 30,000 நிதி உதவியை 1 லட்சம் ரூபாயாகவும், விபத்தில் மரணமடைந்தால் வழங்கப்படும் 1 லட்சம் நிதி உதவியை 2 லட்சமாகவும் உயர்த்தி வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.